மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம் ஒரு பேங்கிங் செக்டார்ல ஐடி செக்டார்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே ப்ரெஷர்ல இருக்கிறாங்களா அல்லது ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா நான் வேலையை விட்டுட்டு வந்தேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் இன்ஃபேக்ட் நிறைய கடைகள் வந்து திறந்து கடை வந்து டெக்கரேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டே கூட ஸ்டார்ட் பண்ண முடியாத நிறைய கடை இருக்கு. 1 வீக் ரன் பண்ணிட்டு 3 மாதிரி நிறைய பிசினஸ் இருக்கு. இந்த லாபத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க, அப்புறம் தான் உங்களுக்கு ஏர்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும் அப்படிங்கிறத நான் நிறைய பேர்ட்ட சொல்றேன். இந்த மாச சம்பளம் வேலை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இந்த வேலையை வந்து தொடரலாமா, ஏன்னா ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த வேலையை விட்டுட்டு வந்து நம்ம ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். உங்கள் கூட கம்பெனியில் வேலை பார்க்குற நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி யோசிக்கிற பல பேருக்கும் என்ன மாதிரி ஒரு பிளான் வரும் அப்படின்னா, ஒரு கெஃபே மாடல் அல்லது ஹோட்டல் மாடல் ஆரம்பித்து அதில் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும். அந்த வகையில் ஒரு மாத சம்பளம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு கெஃபே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு 5 இடத்துல டீ கஃபே அப்படிங்கிற அவுட்லெட்டை ரன் பண்ணிட்டு இருக்கிற மிஸ்டர் அருள் நம்மளோட இருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம். ஹாய் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குறிப்பாக இந்த இன்டர்வியூடைய நோக்கம்னா, மாச சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம் ஒரு பேங்கிங் செக்டார்ல ஐடி செக்டார்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே ப்ரெஷர்ல இருக்கிறாங்களா அல்லது ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா எல்லாருக்குமே வந்து அதை விட்டுட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டீ அப்படிங்கிற ஒரு பிசினஸ்லயோ அல்லது வந்து ஃபுட் பிசினஸ்லயோ தான் நிறைய பேர் வர்றாங்க. நான் வேலையை விட்டுட்டு ஃபுட் பிசினஸ்ல வந்திருக்கேன், நீங்க வேலையை விட்டுட்டு டீ பிசினஸ்ல வந்திருக்கீங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களை பத்தி ஒன்று கொடுங்க. எதனால நீங்க அந்த வேலையை விடணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, இப்போ வேலையை விட்டது சரியான முடிவு தானா அப்படின்னு நீங்க இப்போ ஃபீல் பண்றீங்களா? கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி இது வந்து நான் இமீடியட்டாக இந்த பிளான் ஆக்சுவலாக எடுக்கலை. நான் என்னோடய காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது இல்லை காலேஜ் முடித்த உடனே எனக்குன்னு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற தாட் வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் என்னோட இமீடியட்டாக காலேஜ் முடித்த உடனே எந்த பிஸ்னஸ்குள்ளேயும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எக்ஸ்போஷரும் கிடையாது. ஸோ அதனால் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். வேலைக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ரிலேட்டடாக நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் இந்த பிஸ்னஸ் அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு டீசெண்டான அமௌண்ட்டை வந்து ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டு இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஈவன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடியே நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் இந்த ஜானர் இந்த பிஸ்னஸில் தான் நான் உள்ளே வர போகிறேங்கிறத நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதோட கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே ஒரு 3-4 இயர்ஸாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ நிறைய என்கொயரிஸ் இல்லை நிறைய பேரை விசிட் பண்ணி அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்குறது, ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், இதுக்கு எல்லாமே நான் பக்காவாக ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் நான் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன். நான் வேலையை விட்டுட்டு வந்தேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் பேரலாக வேலையை செஞ்சுக்கிட்டே இதையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 6 மந்த்ஸ் இதையும் ஸ்டடி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு என் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது நான் வேலையை விட்டுட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் வேலையில் இருக்கும்போது வந்து இந்த டீ பிஸ்னஸ் இந்த கஃபே டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ரியாலிட்டி வந்து வேறு மாதிரி இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னா, வேலையை விட்டுடலாம், டீ கடை போட்டுடலாம், ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், ஹோட்டல் ஆரம்பிக்கலாம், ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை மாதிரி குட்டியாக போடலாம், ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி தொழிலை தொடங்கின உடனே பணம் வந்து கொட்டிடுமா என்ன? இல்லை, டு பி ஃப்ராங்க் இந்த ஃபுட் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 30% கிட்ட இருந்துச்சு, 25 to 30. இப்போலாம் என்ன கேட்டிங்கன்னா லெஸ் தென் 20% தான் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கு என்ன காரணம்னா நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வராங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கடை முன்னாடி 10 பேர் 20 பேர் கூட்டம், இந்த சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் இதெல்லாம் வச்சுட்டு வந்து இது வந்து ஒரு பூமாக தெரியுது அவங்களுக்கு. ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே வந்தால் தான் அதோட ரியாலிட்டியே தெரியும். இன்ஃபேக்ட் நிறைய கடைகள் வந்து கடை வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே கூட ஸ்டார்ட் பண்ண முடியாத நிறைய கடை இருக்கு. 1 வீக் ரன் பண்ணிட்டு 3 மாதிரி நிறைய பிசினஸ் இருக்கு. இது வெளியில இருந்து பார்க்குற மாதிரி கண்டிப்பாக உள்ள இருக்காது. ஆக்சுவலாக உள்ள வந்து நீங்கள் டெப்த்தாக இறங்கி பார்த்து அதில் சர்வைவ் ஆனதான் நீங்கள் இந்த பிஸ்னஸில் சர்வைவ் ஆகிறதுக்கு என்ன இதுனா, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு இந்த பிஸ்னஸை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்திட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே சர்வைவ் ஆகிடலாம். ஸோ பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தான் தெரிய வருது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னு. மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ராடக்ட் வந்து மக்களை போய் ரீச் பண்ணணும், அவங்களுக்கு வந்து பிடிக்கணும். ஒரு டீ குடிக்கிறாங்கப்பா, இந்த கடைக்கு திரும்ப திரும்ப வரணும். ஒரு டிஃபன் சாப்பிட்றாங்க, இந்த கடைக்கு திரும்ப திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்து நம்ம ரெடி பண்ணணும். சரி, இப்போ டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியில் நம்ம ஓகே பண்ணிடுவோம். அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இப்போ வந்து காலையில் ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து ஒரு 5:30 ஒருத்தன் வரணும் அப்படின்னா, ஏன்னா இப்போ கெஃபே டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து காலையில் 5:30 மணிக்கெல்லாம் கடையை திறந்து 6 மணிலேருந்து தொழில் ஆரம்பிக்கணும். இது வந்து கெஃபே டைப்பில் இருக்குது. நம்ம ஊர் பக்கம் இருக்கக்கூடிய டீ கடைகளையோ சென்னையில் இருக்கக்கூடிய பல டீ கடைகளோ காலையில் 4 மணிலேருந்துலாம் டீலாம் ஆரம்பிச்சு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும். ஸோ அந்த தூக்கம் பார்க்கக்கூடாது, நேரம் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படி ப்ரிப்பேராக வரணும்? ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அஸ் அ ஓனராக பில்ட் பண்ணி நினச்சிக்கிட்டு நம்ம இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரவே கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு லேபரர், ஒரு கடைநிலை ஊழியராக தான் உங்களை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். நீங்கள் ஒரு அன்டில் ஒரு 1 year 2 year கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும். ஈவன் இன்ஃபேக்ட் வந்து இப்போ வரைக்கும் 4 வருஷம் நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்து 4 வருஷம் ஆச்சு. 5 அவுட்லெட் இருக்குது. இன்ன வரைக்கும் நான் தான் மானிட்டர் பண்ணுறேன். எல்லா நாளுமே என் ஃபோனில் வந்து 365 டேஸும் 5:30 அலாரம் அடிக்கும்.
அந்த ஃபஸ்ட்டு கடை வந்து 5:30 ஓப்பன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் நைட்டு 11 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க, 10:30 11 அந்த டைமில் க்ளோஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நைட்டு கடையிலேருந்து ரிப்போர்ட் வர வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டு தான் நான் ஒரு நாள் தூங்க போவேன். ஸோ இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க்கிங் மாதிரி வந்து 5 days ஒர்க்கு 2 days லீவு, இல்லை 9 to 6 தான் ஜாபு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 24 hours நீங்கள் வந்து உங்களை வந்து இதுக்குள்ளே ஈடுபடுத்திக்கணும். நான் இன்ஃபேக்ட் நான் உங்கள்கிட்ட முன்னே சொன்னேன் இல்லையா, நான் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இந்த பிஸ்னஸை பேரலாக ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. பேங்கிங்கில் எனக்கு 5 நாள் 6 நாள் வீக்கில் ஒர்க்கு ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அப்போடா சண்டே தான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு கடைக்கு வந்து நிறைய கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போயிருப்பேன். ஸோ அப்போ ஆப்வியஸாக என்ன இருக்கும், நமக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் இருக்கும். ஸோ சண்டே தான் நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பேன். சாட்டர்டே சரி இன்றைக்கி ஒரு நாள் சும்மா கடைக்கு மினிமமாக ஒரு ½ hour 1 hour போயிட்டு இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சண்டே காலையிலையோ இல்லை சாட்டர்டே நைட்டோ பசங்க கால் பண்ணி இன்றைக்கி நான் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ லீவ் எடுத்தால் நான் தான் அந்த இடத்துல போயிருக்கேன். அதுக்காக கடையும் மூடிட முடியாது. நம்ம வந்து 365 டேஸும் ஃபுட் பிஸ்னஸில் இருந்தோம்னா அட் எனி காஸ்ட் நம்ம கடையை திறந்தே ஆகணும். இந்த டைமுக்கு திறக்கணும், இந்த டைமுக்கு க்ளோஸ் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு திறக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு மூடணும்லாம் முடியாது. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி டெஃபினட்டாக இருக்காது. உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கமிட்டடாக உள்ளே வரணும். ஆக்சுவலாக கடையை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு கடையில் ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தால் அல்றாயடா காசு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறேன். ஆனால் உள்ளே வந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது வந்து உள்ள டெப்த்தாக உள்ளே வந்தது தெரியும். ஸோ என்னோட அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு நீங்கள் என்ன பிஸ்னஸ்னு ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. ஸோ கேட்சியாக இருக்குது, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஆட் வருது, இல்லை உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு சூட் ஆகும், உங்களோட நேச்சர் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும், இல்லை உங்களால் என்ன செய்ய முடியும், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அந்த பிஸ்னஸை 1 year 6 மாதம் 1 year க்ளோஸாக ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்ச கடையெல்லாம் போய் பேசுங்க. இல்லை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் ஒரு கடையில் போய் ஒரு பார்ட் டைமாக வேலை பார்க்குறீங்க. நிறைய பேர் இப்போ நம்மள மாதிரி ஒரு நயம்கர் இட்லி மாதிரியோ அல்லது ஒரு டீ கஃபே மாதிரியோ ஒரு கடை ஒன்று தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கடை தொடங்கி தொழில் நடத்தணுங்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த லாபத்தை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க, அப்புறம் தான் உங்களுக்கு ஏர்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படிங்கிறத நான் நிறைய பேர்ட்ட சொல்றேன். நான் எல்லாருமே நிறைய பேர் என்ன கேட்கறவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்ன வச்சு லாபம் பார்க்க விருப்பப்படாதீங்க, என்ன வச்சு தொழில் கற்றுக்க விருப்பப்படுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். ஆனால் அந்த மைண்ட் செட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்களே யாருமே வந்து. இல்லை அதுதான் இந்த பிஸ்னஸில் பண்ணுற தப்பே. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த இப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போ லாஸ்ட் 1 or 2 year 3-4 yearsல வந்து உங்களுக்கு ஃபுட் பிஸ்னஸில் சக்ஸஸ் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20% தான். ஆக்சுவலாக 20% என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இந்த மந்த்தில் ஒரு 100 கடை திறக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 20 கடை தான் சர்வைவ் ஆகும். அதுவே ஒரு 6 மாதம் வரைக்கும் இல்லை ஒரு வருஷம் வரைக்குமா இன்னும் கம்மியாக. கரெக்ட். அந்த அதாவது இன்னும் கம்ப்ளீட்டாக தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு 2 year 3 year அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டெபிலிட்டியாக நடத்தினா மட்டும்தான் அது வந்து கம்ப்ளீட்டான சக்ஸஸ் பிஸ்னஸ். அதெல்லாம் வந்து ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி. உங்களுக்கு 6 மாதம் தாண்டதே பார்த்தீங்கன்னா 20% கூட இருக்காது. ஆக்சுவலாக ஆஃபீஸ் டைமில் கேப் கிடைக்கும் போது இந்த அவன் வேலையை விட்டான்டா கடை ஆரம்பிச்சா நல்லா போயிட்டு இருக்கு, இந்த வேலையை விட்டான் கடை ஆரம்பிச்சான் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆமாப்ல எனக்கு கூட ஊரில் என் பங்காளி ஒருத்தர் இருக்கான், சும்மா தான் இருக்கான், காலேஜ் முடிச்சுட்டு அவனை வர சொல்லி கடையில் உட்கார வச்சிடலான்னு இருக்கிறேன். வர வச்சோம்னா மாதம் அது பாட்டுக்கு ஒரு 80 ரூபா கொடுத்துரும், நான் 70 ரூபா 80 ரூபா வாங்குறேன், ஒரு 1.5 லட்ச ரூபா வந்து ஈஸியாக பார்த்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட ரியாலிட்டி என்ன, உண்மையிலே அந்த இடத்துல வந்து தொழில் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தெரியுது. அப்போ வேற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நான் கடையில் உட்கார வச்சு தொழில் பண்ணலாம் அப்படின்னா முடியுமா? இந்த பிஸ்னஸ்க்கு அது சூட் ஆகுமானா கண்டிப்பாக 95% ஆகாது. ஸ்டார்டிங்கில் ஆறு போக போக எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ நம்மளோட ஈடுபாடு முழுசாக இருக்கணும். நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ரிவர்ஸில் வேணால் ஒர்க் அவுட் ஆகும் மேபி. அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டு நான் வெளியிலேருந்து பார்த்துக்குவேன் அப்படின்னா அதோட எனக்கு தெரிஞ்சு அது 99% ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு பதிலாக ரிவர்ஸில் நான் எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பிக்கணும், நீங்கள் உள்ளே இருக்கணும், உங்கள் ஃபேமிலி ஒய்ஃபு ரொம்ப க்ளோஸோட அவங்களோட சப்போர்ட் எடுத்துக்கணும். ஸோ அப்படி நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷம் இந்த பிஸ்னஸ் நடத்தணும். இன் அண்ட் அவுட் நீங்கள் என்னென்ன அந்த பிஸ்னஸை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு பிஸ்னஸ்லையோ வேறு ஒரு ஒர்க்கோ அது மாதிரி போயிட்டு அப்போ வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்க ஒரு ஆள், அவங்க சொந்தக்காரராக இருக்கலாம், அது கடையிலே உங்க கூட 2 வருஷம் ஒரு பையன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம், அவனுக்கு ஒரு நல்ல சேலரி கொடுத்து அவனே நீ கடையை பார்த்துக்கோ, நம்ம ஓவரால் மானிட்டர் மட்டும் பண்ணிக்குவேன், அந்த மாதிரி போகிறது வந்து நல்ல மாடலாக தெரியும். நீங்கள் எடுத்தோடனே என் சித்தப்பா பையன் இருக்கான், பெரியப்பா பையன் இருக்கான், என் ஃப்ரெண்டு இருக்கான், மச்சான் இருக்கான், அவன் வந்து பார்த்துக்குவான் அப்படின்னு நடந்தது வந்து மேக்ஸிமம் அது ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப ரேர் கேசஸில் வேணால் ஒர்க் அவுட் ஆகும், 1 or 2 கேசஸில். ஃப்ராங்காக சொல்லணும்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. பொறுப்பு அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அது ஒரு வேலை அப்படின்னு அதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எடுபடாது. சொல்லிட்டே இருப்பேன், ஒரு மளிகை லிஸ்ட்டை வந்து நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு இது பே பண்ணிட்டு வா அப்படிங்கிறத அவர் போய் பார்த்துட்டு அந்த இதில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது உனக்கு பேமெண்ட் தரேன் அப்படின்னா அது ஒரு வேலையாக பண்ணுறாரு. உண்மையிலே இதில் என்னென்ன போட்டிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு வந்துச்சா, கால்குலேஷன் கரெக்டாக இருக்கா, கூட்டத்தொகை நிறைய பார்க்கணும். அதோட நேற்று ரேட் என்ன, 10 நாளைக்கு முன்னாடி என்ன ரேட் போட்டிருக்காங்க, டக்குன்னு அதோட ரேட் ஹையாக இருந்ததுன்னா பக்கத்து கடையில் போய் என்ன வெரிஃபை பண்ணணும், அந்த அவன் 10 ரூபா கம்மியாக கெடுக்கிறான்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு பைசாவையும் கணக்கு பார்க்கணும். ஒரு ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து. ஸோ ஒரு பக்கம் ஒரு பொருள் ஏறிச்சுன்னா இன்னொரு பக்கம் அதை எங்கே காம்பன்சேட் பண்ணலான்னு தான் நம்ம பார்க்கணும். அது எல்லாமே அவங்க அதை பண்ண மாட்டாங்க. டக்குன்னு போகிறோமா கேஷ் கொடுக்குறோமா பொருள் வருதா, இந்த மாதிரி தான் வேலைக்கும் பொறுப்புக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பா. ஏன்னா பிஇ முடிச்சு MBA முடிச்சு டீ கடையா வைக்க போற அப்படின்னு உங்க வீட்டில் கேட்டாங்களா?
கண்டிப்பாக ஆப்வியஸாக கேட்காம இருக்க எப்படி இருந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே மெஜாரிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் மாதிரி தான். நான் பேங்கிங் செக்டரை விட்டுட்டு இதுக்குள்ளே வரத்துக்கு வந்து பெரிய லெவலில் எங்கள் வீட்டிலலாம் வந்து க்ரீன் சிக்னல்லாம் கொடுக்கல. சரி எப்படியும் நம்ம சொன்னால் இவன் கேட்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு அவங்களும் பெரிய லைட்டாக சொல்லி பார்த்தாங்க. நம்மளும் அதை பெருசாக இது பண்ணிக்கல. ஸோ இதுக்காக தான் நான் வந்து பேரலாகவே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து பேங்கிங்கும் கண்டினியூ பண்ணிவிட்டு இதையும் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர்டாக தான் இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ நான் 3-4 இயர்ஸாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் ஒரு 10 நாள் வந்து என்னோட ஃப்ரெண்டோட அவுட்லெட்டில் நானே அந்த கடையை மேனேஜ் பண்ணிலாம் பார்த்தேன் ஆக்சுவலாக. எனக்கு அப்பயே கொஞ்சம் ஓரளவுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதில் என்ன கஷ்டம் நஷ்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபினான்ஷியலாகவும் நான் வந்து இதுக்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நான் என் சிஸ்டர் பிரதர்லாம் எங்களுக்குள்ளேயே நான் அதையும் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக. அண்டு என்னோட பேக்கப்பையும் நான் கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பிஸ்னஸுங்க அதுவும் ஃபுட் பிஸ்னஸ்னு போகும்போது ரிஸ்க் கொஞ்சம் நிறையவே இருக்கும். நம்ம எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர்டாக தான் போவோம். ஆனால் அங்கே போய் உள்ளே கால் வைக்கும் போது தான் அங்கே இருக்க சேலஞ்சஸ்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ அப்படி இருந்தால் நமக்கு வந்து ஃபேமிலி பேக்கப் ஃபினான்ஷியல் பேக்கப்பு ஸோ இதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நான் கால்குலேட்டிவாக பிளான் பண்ணிக்கிட்டு தான் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தேன் ஆக்சுவலாக. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 ரூபாய்க்கு 5000 ரூபாய்க்கு ஒரு சைக்கிளில் கேன் டீ வச்சு குவாலிட்டியான டீ கொடுத்தா கஸ்டமர்ஸ் வந்து பிடிக்கிறனாலும் பிடிக்கலாம். நீங்க பெரிய லெவல்ல 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கஃபேக்ஸ் செலவு பண்ணி இன்டீரியர்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி அப்படி பிடிக்கிறதுனாலும் பிடிக்கலாம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நோக்கம் என்னன்னா டீயை வந்து டேஸ்டா கொடுத்தா கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது கரெக்டா தான். நம்ம வந்து குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பேச்சுலராக இருந்து படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நமக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் 80-90% 70-80% ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு டீ கடை வந்து ஒரு பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு டீனாலே அந்த கடை தான் ஞாபகம் வரும். நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலையோ இல்லை ஒரு 1/2 கிலோமீட்டர்லையோ 1 கிலோமீட்டர்லையோ நம்ம ஃப்ரெண்டு கேங் அந்த இடத்துல போய் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம போய் நின்னோம்னா அந்த கடையில் இருக்க மாஸ்டருக்கு தெரியும் இந்த 4 பேர் வந்தாலும் இவனுக்கு லெமன் டீ கொடுக்கணும், இவனுக்கு அந்த டீ. அது வந்து ஒரு மாதிரி பாண்டான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பர்சனல் லைஃப்ஸோட ஒரு பாண்ட் மாதிரி கனெக்ட் இருக்கும் எப்பயுமே டீ கடைங்கிறது. அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம உருவாக்கணும். நம்ம வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்கள வெல்கம் பண்ணுறது, நம்ம அவங்களுக்கு குவாலிட்டி கரெக்டாக கொடுக்கறது, சர்வீஸ் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறது. ஈவன் அவங்க 10 ரூபாய்க்கு டீ குடிக்க கூட வந்திருக்கலாம், 100 ரூபா பில் வேல்யூ இருக்கலாம். நம்ம அந்த பில் வேல்யூ பார்த்துலாம் கஸ்டமர்கிட்ட பழகக்கூடாது. ஸோ எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து ஒரே மாதிரி வந்து அவங்களை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோம், அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம், எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குறோம், எவ்வளோ குயிக்காக நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு டீ கடையோட க்ரோத்து அவங்க ஸ்டெபிலிட்டி எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. உங்களை தேடி வர்றது. இப்போ டீ கடைக்கே பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் பக்கத்தில் இருந்தால் தான் போய் குடிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இப்போ நம்ம கடைக்கு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பைக் எடுத்துட்டோ கார் எடுத்துட்டோ வந்து குடிச்சிட்டு போகிற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டீ குடிக்கணும், அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும், அங்கே அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த இடத்தோட அவங்க ஒரு கனெக்டில் இருக்கணும். அந்த ஒரு மாசத்துல வந்து ப்ராஃபிட் வராது, லாஸ் ஆகும். ஒரு 3 மாசம் வரைக்கும் லாஸ் ஆகிட்டு 4th மந்த்லேருந்து 6th மந்த் வரைக்கும் பிரேக் ஈவன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் ஒரு அமௌண்ட் தேவைப்படும். நிறைய பேர் யோசிக்கிறது தான், இந்த தொழிலுக்குள்ள போனோம்னா பணம் கொட்டும், பணத்தை அள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. கொட்டுதான் உங்களுக்கு பாலிசியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதான் இதுலேயும் உங்களால் பிஸ்னஸை வந்து நல்லபடியாக கொண்டுட்டு வர முடியும். திறக்கணும், இந்த மாதிரி இந்த ஆள்லாம் வரணும், இவங்க இருக்கணும், அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஆளை பொசிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் கடையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்.